ஸோ வீட்டு பிரச்சனை, ஒரு ரோட்டில் வந்து படுத்து கிடக்கிறான், உட்காந்துருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த சூழலில் வந்து இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து நம்ம வந்து வெளியே கூட்டு போக முடியும். வேறு யாரையும் வந்து நீ வாப்பாண்டாப்பா நான் காலேஜுக்கு போகணும், நான் வந்து ஆஃபீஸ் போகணுன்றோம். ஸோ அவன் சும்மா இருக்கிறது காரணமாக அமைஞ்சு கூட போயிடுறான். போனாக்க அங்கே வந்து போதைப் பொருள் கடத்திட்டு வர்றாங்க தமிழ்நாட்டுக்குள்ள. அந்த கார் இவனுக்கு தெரியல. திரும்ப அவருக்கு விடுதலை ஆயிடுச்சு. அவரை தேடுறாங்க, ஆளு எஸ்கேப் உள்ள கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு இன்னைக்கு ஒன்று விடலப்பா, ஐயா நான் என்ன தப்பு பண்ண, சிறையிலேருந்து வெளியே போகிறதுக்கு ஐயா. ஏன்னா வெளியே வந்தால் சண்டே வந்து ஒரு டோர்னமெண்ட் நடத்திருக்காங்க, கிரிக்கெட் டோர்னமெண்ட் சிறைக்குள்ள. அப்போ சண்டே என்ன போச்சு, உயர் அதிகாரிகள் எல்லாமே லீவ் எடுத்துருவாங்க, வீட்டில் இருந்துருவாங்க. அது கீழ் மட்டும் ஒரு 3வது ரேஞ்சில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அன்னைக்கு ஜெயிலுடைய பொறுப்பு. இது மாதிரி ஒரு 3வது ரேஞ்சுக்குள்ள வந்து பொறுப்பாக வந்தார். அவருக்கு ஒரு சின்ன திமிர் வரும்ல, இன்னைக்கு ஒன்னா தாண்டா நான் தாண்டா, அவர் ஒரு ஹீரோவா அவருடைய வளா வந்துட்டு பார்த்தா இவங்க டோர்னமெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க, கிரிக்கெட் டோர்னமெண்ட் போய் என்ன பண்ணிருக்காரு, மேட்ச் ஆரம்பிக்க போகும்போது இந்த காயின் சுண்ட போகும்போது அப்படியே வந்து காயினை பிடிக்கிற ஹீரோ மாதிரி பிடிச்சிட்டு யாரை கேட்ட விளையாடக்கூடாது கிளம்பு அப்படின்னு இருக்காரு. நாங்கள் அப்படிதான் விளையாடுவோம், அப்படி விளையாடக்கூடாது. சண்டை ஆகி போச்சு. சண்டை ஆகி ஸ்டிக் கேக்கெல்லாம் பிடிக்கிட்டு. ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன் நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் ஜெயிலுக்குள்ளேயே வந்து குருவி வளர்ப்பார். அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த சமூகத்தை அவரால் ஹேண்டில் பண்ணவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு பல சிறை இல்லவாசிகள் வந்து இந்த ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. தவறான முடிவுகள் தான் அவங்களோட அதுல தான் வந்து மறுபடியும் வந்து ஒரு ஆகா இந்த உலகம் நம்மளை வாழவே விடாது போலடா, மறுபடியும் குற்ற செயல் நோக்கி விடுதலைக்கு பின்னாடின்னு ஒரு லைஃப் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து யாருமே இன்னைக்கு வரைக்கும் சொல்லாது. ஏன்னா நான் சிறைச்சாலையில் இருந்திருக்கேன், பார்த்துருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கவர் ஸ்டோரியை பற்றி உங்களுக்கு தெரியும். கவர் ஸ்டோரி எந்தவித அப்ளிகேஷனையும் ப்ரமோட் செய்கிறதில்ல, எந்தவித கம்பெனியையும் ப்ரமோட் செய்கிறதில்ல, ஒட்டுமொத்தமாக எந்த விளம்பரங்களையுமே நம்ம பண்ணுறதில்ல. ஸோ முழுக்க மக்களோட அவேர்னஸ்க்காக நம்ம வீடியோ இருக்கணும், மக்கள் கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய செய்தியை மட்டுமே நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் இதே மாதிரி கவர் ஸ்டோரி இயங்கணும் அப்படின்னா மக்களாகிய உங்களோட உதவி கவர் ஸ்டோரிக்கு தேவைப்படுது. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த QR கோடை பயன்படுத்தி நீங்கள் உதவலாம். அது எவ்வளவா வேணாலும் இருக்கலாம். நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு ரூபாயுமே கவர் ஸ்டோரிக்கு மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும். கவர் ஸ்டோரி நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரியரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவின் இயக்குனர் திரு அனீஷ் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். ஒரு சிலர்லாம் ரொம்ப லோன்லியாக இருப்பாங்க. சிறை வந்து ஒருத்தனை வந்து எந்த அளவுக்கு பக்குவப்படுத்துதுன்னா அவனோட அமைதி தான் அதோட பெரிய இதுதான். யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு வேலையை வச்சுப்பாங்க, மற்ற சிறைவாசிகளும் அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அப்படிங்கும் போது இந்த கலை அவங்கள எப்படி பேச வச்சுது அப்படிங்கிற ஒரு இருக்குல்ல, எல்லாரையும் கலைக்குள்ளே கொண்டு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக மாற்றணும், அவங்க மனசில் உள்ள எல்லா விஷயங்களும் உடைக்கணும்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் எடுத்த போது இது மாதிரியான நபர்கள் எப்படி உடைஞ்சி வெளியே வந்தாங்க? ஓகே, அதில் வந்து 2 நாளைக்குள்ள வந்து நார்காட்டிக் வழக்கில் சேர்ந்த ஒரு 3 பேர் வந்து சேர்றாங்க. அவங்க பழனி ஒட்டச்சந்திரம் அந்த பகுதியை சேர்ந்த இவங்க. ஸோ எனக்கு வந்து முதல்ல தெரியும், எப்பவுமே வந்து நான் என்னுடைய நாடக குழுவில் வந்த சிறையில்லவாசிகளுடைய வழக்கை வந்து ஃபர்ஸ்ட் கேட்கவே மாட்டேன். நான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டதில்லை, அவங்களாவது சொல்லுவாங்க. ஒரு இடத்த பழகின பின்னாடி உங்களுடைய வழியை பேசிடுவாங்கல்ல, அது ஒரு மூமெண்ட் வரும். அந்த இடத்துல வந்து அவர் எப்படி தோணும், அவங்களுக்கு தெரியும் இவர் நமக்கான ஒரு ஆளு நம்பலாம் வேணும்னு சொல்லிட்டு. நான் இப்போ கூட ஏன் வந்து அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் நான் பேசுகிறேன்னாக்க இது பொதுமக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பேசுகிறேன். கண்டிப்பாக வழியாக வந்து ஆக்சுவலாக பேசுகிறது கூட நான் வந்து ஒரு தப்பாக தான் நினைக்கிறேன். இது ஒரு எனக்கு அவங்கள்ட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். ஆனால் பேசக்கூடிய சூழல் இருக்குது. ஏன்னா சிறையை பற்றி நீங்கள் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. காந்தி சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து குற்றவாளியை வெறுக்காதீங்க, குற்றத்தை வெறுங்க, குற்றத்துக்கு காரணம் நீங்களும் தான் அப்படின்ட்டு. இந்த 3 பேரில் வந்து இந்த 3 பேர் வந்து எப்பயுமே வந்து ஒரு லோன்லியாக இருப்பாங்க, அப்படி தனியாக இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. ஸோ ஒன்றும் கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹைதராபாத்துக்கு ஒருத்தவங்க வந்து காரில் ஒருத்தன் கிளம்புறான். இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸு போகும்போது அவனை வந்து போகிற போக்கில் இடையே வருவியா காரில், நம்ம ஹைதராபாத் வரைக்கும் போகிறான். எதுன்னு கேட்கல, எதுக்காக போகிறேன், இல்லை ஒரு வேலையாக போகிறேன் அப்படின்னு அவனுக்கு காரில் ஏறிக்கிறான். ஸோ எதுக்கு ஏறான், ஸோ அப்போ அவன் ஏன் காரில் ஏறானா, அவனுக்கு எதுவும் வேலைகள் இல்லை. அவனுக்கு ஏன் வேலை இல்லை அப்படிங்கும்போது வந்து அவனுக்குடைய படிப்பு என்னங்கிற ஒரு கொஷினாக இருக்குது. அவன் குடும்பத்தில் என்ன காரணம், அவனை ஒருத்தன் வந்து காலையில் போயிட்டானா என்ன எங்கே போனான்னு அந்த குடும்பம் கேட்டாக்கா கரெக்டாக இருக்கும். நீ சும்மா இருந்தால் கூட வீட்டில் சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம். ஸோ வீட்டில் ஏதோ பிரச்சனைகள். ஸோ வீட்டு பிரச்சனை,
அதுக்கடுத்து அவனுக்கு வந்து சமுதாயம் வந்து அவனுக்கு வந்து ஏதோ ஒன்று கொடுக்க மறந்துடுச்சு. அப்போ வந்து ஒரு ரோட்டில் வந்து படுத்து கிடக்கிறான், உட்காந்துருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த சூழலில் வந்து இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து நம்ம வந்து வெளியே கூட்டு போக முடியும். வேறு யாரையும் வந்து நீ வாப்பாண்டாப்பா நான் காலேஜுக்கு போகணும், நான் வந்து ஆஃபீஸ் போகணுன்றோம். ஸோ அவன் சும்மா இருக்கிறது காரணமாக அமைஞ்சுது. கூட போயிடுறான். போனாக்க அங்கே வந்து அவங்க வந்து போதைப் பொருள் கடத்திட்டு வர்றாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. அந்த காரில் இவனுக்கு தெரியல. ஸோ வந்து போலீஸ் ரிட்டர்னில் வர்றாங்க. இவனுக்கு உள்ளே ஏற்றத கூட இவன் வந்து கவனிக்கலை. சொல்கிறான், சார் நான் ஹோட்டலுக்கு கூட்டு போனேன் சார், தங்க வச்சாங்க, சாப்பிட்டாங்க. நான் அப்போ கூட கேட்டேன், நான் நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு வேலையாக வந்திருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். எனக்கு சத்தியமாக தெரியாது சார். ரிட்டர்ன் வரும்போது போலீஸ் வந்து மடக்குது. பின்னால் செக் பண்ணுறாங்க. கீழே காருக்கு அவங்க டிரைவர் சீட்டுக்கு அந்த பின்னாடி ஏதோ பகுதியில் வந்து ஒரு பெருமளவான கஞ்சாக்கள் வச்சுருக்காங்க கையில். ஸோ நார்காட்டிக் கேஸை பொறுத்த கூட அவங்களுக்கு வந்து பரோல் பெயில் எதுவுமே கிடையாது. 8 வருஷம் 10 வருஷம் தான், 10 வருஷம் உள்ளே இருக்கணும். ஸோ இவர் வந்து இப்படி ஒரு இன்னொன்று ஒரு குடும்பத்தில் வந்து அது வரைக்கும் குடும்பத்து மேலே தப்பு இருக்குது. ஒரு பையனை பற்றி எந்த ஒரு அக்கறையுமாக இருப்பாங்க. அது காரணம் வந்து அவங்க பெற்றோர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். வழக்கம் ஆன பின்னால தான் வந்து அதையும் எதிர்கொள்ள தெரியாது. அது எப்படி அவனை வந்து ஹேண்டில் பண்ணணும், அவனை எப்படி ரீஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. குடும்பத்தில் அசிங்கம், அது அவமானம் சொல்லிட்டு அவனை வந்து ஒதுக்கிடுவாங்க. குடும்பத்தை சேர்க்க மாட்டாங்க, அவங்களும் ஒதுங்கிடுவாங்க, வீட்டை மாற்றிட்டு போயிடுவாங்க. பல சிறையில் வாசல் விடுதலை பின்னா போய் வீட்டை தேடிட்டு இருப்பாங்க, வீட்டை மாற்றிட்டு போயிடுவாங்க. லீவில் போனாங்க சார், வீடை மாற்றிட்டாங்க சார் அப்படிம்பாங்க. அப்படி இல்லை, ஏன்னா அசிங்கம் இல்லை அந்த இடத்துல இருக்கும்போது. ஸோ அப்படிலாம் அமைஞ்சு வச்சு இவனா போச்சு. இவனை பற்றி அதுக்கடுத்து அவங்களுக்கு குடும்பத்தில் அக்கறை கிடையாது. ஸோ இவன் வெளியவே போனதில்லை, யாரும் பார்க்க வந்ததில்லை. நான் கேட்டேன், உன்னை யாரும் பார்க்க வந்துருப்பாங்க. இவங்க வெளியே போக முடியாது, மனு பார்க்க வருவாங்க. இல்லை சார் ஒரு 5 வருஷம் ஆச்சு, லெட்ரு போட்டிவிடா. இல்லை சார் லெட்டரும் போட்டாது சார். கூட இருக்க ஒருத்தன் சொல்லியிருக்கான், இதே மாதிரி என்ன பண்ணிருக்கான், வேலைக்கும் போனதில்லை, இப்படியே உட்காந்தே இருப்பான், அமைதியாக உட்காந்தே இருப்பான் போல். ஏய் சும்மானா இருக்க வா, அது ஒரு ஜாலியாக ஒரு டீ தருவாங்க, ஸ்நாக்ஸ் தருவாங்கடா. எனக்கு எல்லாம் நாடகத்துக்கு வந்தால் டீ ஸ்நாக்ஸ் தருவான், டீ சாப்பிடலாம், ஸ்நாக்ஸ் தருவான். அப்படியே வந்தான். நான் எப்பவுமே நாடகத்தில் போனால் நடிக்க வைக்கிறது, டைலாக் பேசலாம் கிடையாது. எடுத்துமே விளையாட்டு தான், கேம்ஸ் தான். தியேட்டர் கேம்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த தியேட்டர் கேம்ஸ் வழியாக தான் அவங்கள வந்து அதுக்குள்ளே கொண்டு வர முடியும். இது வந்து முறைப்படி நாடகம் படித்தவங்களுக்கு தான் தெரியும். வெறும் நாடகம் போடுறவங்க எடுத்துமே வந்து ஸ்கிரிப்டை கொடுத்து உடனே ஒரு சோகத்தையும் ஒரு காமெடியை வந்து கற்றுக் கொடுத்துருவாங்க. அப்படி கிடையாது. முதல்ல அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிறோம். அவங்க மனசை வந்து அந்த மனசுக்குள்ளேருந்து தான் நம்மளுடைய பிரதியை வந்து நம்மளுடைய கதாபாத்திரத்தை, கற்பனை கதாபாத்திரத்தை அவங்களுக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு. ஸோ ஃபுல்லாக விளையாட்டு. இந்த விளையாட்டில் எப்படி இந்த எலியாவில் தான் மயங்கினான். விளையாட்ட டெய்லி சார் காலையில் கூட விளையாடுவோம். அதுக்கடுத்து கிளாஸ் ஆரம்பிப்பேன். அந்த கிளாஸும் விளையாட்டாக இருக்கும். வித்தியாசமாக இருக்குது. டிப்ரெஷன்லேருந்து அப்படியே வெளியே வர்றாங்க. அதை பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருவார். ஆனால் எப்போலாம் வந்து நான் ஃப்ரீ விடுறேனோ ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் எப்படின்னாக்க நம்ம ஜன்னல் மாதிரி இருக்காது. உட்காரலாம் அந்த ஜன்னலில். இப்படி காலத்துக்கு வச்சு இப்படி உட்காந்துக்கிறலாம். ஒரு ஜன்னல் இருக்கும், நல்ல திண்டு போட்டிருப்பாங்க, ஹைட்டாக அப்படி உட்காந்துருப்பார். நான் பல நாள் இப்படி பார்த்துருக்கேன். அந்த கம்பியாக இருக்குது, சில்ல வீட்டில் வந்து இப்படி உட்காந்துருப்பார். நான் பேர சொல்லி கூப்பிடுவேன், வாங்க அப்படி. என்னங்க இல்லை சார் சும்மா சார் உட்காந்துருக்கேன் சார் அப்படிமாவில். இன்னும் டீ சாப்பிடுங்க, பரவாயில்ல சார் வாங்க சாப்பிடுங்க. நாளான பின்னாடி நாளாக அவங்க வந்து அப்படி ஒரு தெளிவு. விடுதலை வந்தோடனே அவங்க சொன்னது தான் சார் ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் இருந்தது சார், எங்களுக்கு வெளியே போய் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் சார் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு சார். அந்த தனிமையை வந்து உடைச்சது வந்து இந்த கலை தான். கண்டிப்பாக ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதில் ஒருத்தர் வந்து ஜெயிலுக்குள்ளேயே வந்து குருவி வளர்ப்பார். அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த சமூகத்தை அவரால் ஹேண்டில் பண்ணவே முடியாது. பார்த்தா இறந்துருவார். கடைசியில் இந்த முடிவு எடுத்துருவார். பல சிறைவாசிகள் என்கிட்ட சொன்னது என்னென்னா, எங்களுக்கு ரோட்டில் நடக்கவே பயமாக இருக்கும், அந்த ஆரன் சத்தம், அந்த விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கும். இந்த 2 விஷயங்களை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு சிலருக்கு குடும்பம் இருக்கும், ஒரு சிலருக்கு குடும்பம் இருக்காது. ஒரு சிலர் வந்து வேலைக்கு போகணுன்னு நினைப்பாங்க. இந்த சமூகம் அவங்கள வந்து தூரப்பார்வையிலே வச்சுருக்கும், கிட்ட பார்வையில் கொண்டே வராது. அப்படி இருக்கும்போது இந்த சமூகத்துக்கு நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன? ஹரி, ரொம்ப அருமையான கேள்வி. ரொம்ப அருமையான கேள்வி. ரொம்ப அருமையாக நீங்கள் அவனை கண்டுபிடிச்சிருக்கீங்க. யோசிச்சிங்க என்னென்னா, இந்த விடுதலைக்கு பின்னாடின்னு ஒரு லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து யாருமே இன்றைக்கி வரைக்கும் சொல்லாது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நான் சிறைச்சாலையில் இருந்திருக்கேன், பார்த்துருக்கேன், போயிருக்கேன். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான இடம். தூரமாக ஒரு ஹாரன் சட்டம் கேட்கும். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து குழாய் கட்டி பாட்டு போடுவாங்க. அவங்க வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. சார் எங்கேயோ தூரத்தில் இளையராஜா பாட்டு கேட்கல சார், மாமா ஏதோ விசேஷம் போட சார் அப்படிம்பாங்க. ஓகே.
ஹாரன் சவுண்டு எப்பயோ நான் 222 ஏக்கர் இருக்கக்கூடிய புல் சிறையில் அவ்வளோ பெரிய வளாகத்தில் சுற்றி நிறைய மரங்கள், ஒரு 32 அடி சோறு. ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு 8 சோறு கடந்து தான் வந்து பிளாக்ல வர மேலே நிசப்தமாக இருக்கும். நான் ஒரு முறை ஒரு இரவு வந்து ரொம்ப லேட் நைட்டு வரைக்கும் சிறையில் புல் சிறையில் இருந்த ஒரு நாடக ஒத்திகை கிராண்ட் ரிஹர்சல் பண்ணோம். மறக்க முடியாது. அவங்க வந்து லாக்அப் ஆனவங்கள வந்து அன்லாக் பண்ணி வெளியே கொண்டு வந்து மிட் நைட்டில், ஏன்னா பகலில் பண்ண எல்லாரும் சுற்றிடுவாங்கிறதுக்காக அவங்க எல்லாத்தையும் எங்கே நாடகம் போடணும் ஓப்பன் இயரில் ஆடிட்டோரியத்தில் போட்டால் பூட்டிட்டு போடலாம். ஓப்பன் இயர்னால நான் பெர்மிஷன் கேட்டு ஸ்பெஷல் பெர்மிஷன் வந்து நினச்சேன். அப்போ அன்றைக்கி மட்டும் நான் வந்து ஒரு 12-1 மணி கிட்ட இருந்தேன். அவ்வளோ சைலண்டாக இருக்கும். அதே மாதிரி அருமையான தண்ணி, நல்ல நீட்டான தண்ணி, குடிநீர் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். அதே மாதிரி எங்கே பார்த்தா பச்சை பசேருண்டு விஷயங்கள், தவறுகள். சாப்பாடுகள் எல்லாருமே தான், எல்லாருக்கும் சமைக்கிறதுனால எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். அக்கா நான் வந்து ரொம்ப குறையலாம் சொல்ல மாட்டேன். சாப்பாடு நல்ல ஒரு சாப்பாடு. பொழுதுபோக்கு என்னை மாதிரி நிறைய பயிற்சியாளர்கள், நான் மட்டும் கிடையாது, பல வகையான பயிற்சியாளர்கள். அவங்க வந்து 2 வீலர் மெக்கானிக்கில் ஆரம்பித்து பெயிண்டிங்லேருந்து பல ஹாலோ பிளாக் பண்ணுறதுலேருந்து ஷூ பாலிஷ் நிறைய ஒர்க் ஷாப் நடந்துகிட்டே இருக்கும். கிளாஸ், அதாவது உண்மையிலே சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து பொழுது வந்து அப்படி போகும். நல்ல நூலகம், அவ்வளோ புத்தகங்கள் இருக்குது அங்கே. வந்து இப்போ சமீபத்தில் கூட எல்லா புக் ஃபேர்லேயும் வந்து டொனேட் பண்ண சொன்னாங்க. ஆமாம், சிறைவாசிகளுக்கு டொனேட் பண்ண சொன்னாங்க. பார்த்தா இப்போ வந்து சிறைச்சாலை முழுதுமே வந்து நல்ல திட்டம், அது அருமையான திட்டம். புத்தகங்கள் நிறைஞ்சிருச்சு. ஸோ நல்ல புத்தகங்களை படிப்பாங்க, வாசிப்பாங்க. நியூஸ் பேப்பர்லாம் வரும், சிலலாம் எடிட் பண்ணிடுவாங்க. அது அவசியமான விஷயம் தான். இதுக்கு தேவையில்லாத ஜாதி மத அரசியல் போராட்டங்கள்லாம் வந்து மறைச்சிடுவாங்க. ஏன்னா உள்ள அது சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க. அதெல்லாம் வந்து நியாயமான விஷயமா தான் கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதை கடந்து நீங்கள் வந்து பொதுவான செய்தியை படிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து இப்படி லைஃப் வாழ்கிறவங்கள திடீர்னு ஒரு நாள் வெளியே போப்பா அப்படின்னா ஒரு காமெடி உண்மையிலே நடந்தது. இதே மாதிரி ஜெயிலில் வந்து ஜாலியாக ஒருத்தர் இருந்தவர், வெளியே குற்றம் பண்ணுவார், தனக்குன்னு குடும்பம் கிடையாது, யாரும் கிடையாது. வெளியே இருக்க வரைக்கும் வந்து அன்றாட வேலைக்கு வந்து அவர் தான் சாப்பிட்ணும், உழைக்கணும், சாப்பிடணும். உள்ள அப்படி கிடையாது, உள்ள எல்லாமே கிடச்சிடும். ஒருவேளை அவர் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்காரு. நாட்கள் நகர அந்த சிறை வளாகத்தவே வந்து என்ஜாய் பண்ணி அப்படியே லைஃப்பில் வந்து நிறைய அண்ணன்கள், தம்பிகள், மாமாக்கள், மச்சான்கள் அவங்க பார்க்க வர்றவங்களுடைய பொருட்களை வந்து வாங்கி சாப்பிட்றது எல்லாம் பங்கிட்டு கொடுப்பாங்க. ஒரு 10 வாப்பளம் வந்து எடுத்துக்க பார்ப்பாங்க. இன்னும் நல்லா ஏன் சிரிச்சால என்ன ஒரு சார் அங்கே போனால் ஏதாவது மிச்சம் வச்சுருப்பாங்க சார், எப்பவுமே கிடைக்கும் சார் இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும், எடுத்து சாப்பிடலாம் சார் அப்படிம்பாங்க. திடீர்னு அப்போ கடலை மிட்டாய் சாப்பிடும் பாருங்க, அப்படியா சார் இருங்க சார் போய் இன்னும் அவன் எப்பவுமே கடலை மிட்டாய் வச்சுப்பான் சார், எல்லாமே கிடைக்கும். இப்படி என்ஜாய் பண்ண ஒருத்தர் திடீர்னு அவருக்கு விடுதலை ஆகிடுச்சு. அவரை தேடுறாங்க, ஆள் எஸ்கேப் உள்ள கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி இன்னைக்கு ஒன்று விடலப்பா ஐயா, நான் என்ன தப்பு பண்ணேன், சிறையிலேருந்து வெளியே போகிறதுக்கு ஐயா, ஏன்னா வெளியே வந்தால் எல்லாத்தையும் சந்திக்கணும்ல. அப்போ அவங்க நீங்கள் சொல்கிறது தான், வெளியே வந்தோடனே பல சிறைவாசிகள் சொன்னது, சார் சத்தமாக இருக்கு சார், ஹாரன் சத்தமாக இருக்கு சார், அவ்வளோ சத்தமாக இருக்கு சார். நான் சமயத்தில் சிங்கப்பூர் போயிருந்தேன், ஹாரன் அடிக்கிறதுங்கிறது வந்து எங்கேயுமே இல்லை. நம்ம ஊரில் சும்மாவாவது ஹாரன் அடிக்கிறாங்க பேண்டு அந்த அளவுக்கு. அதே மாதிரி போலீஸர் தண்ணி சேராமல் போயிடும், நல்லா பளபளன்னு வருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு வகையில் வந்து அவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க. சரி, வெளியே வந்து ஒரு ஆரம்பத்தில் நல்லா ஜம்மு ட்ரெஸ் பண்ணி என்னை பார்க்க வந்துடுவாங்க. சார் வந்து ரொம்ப உற்சாகம் வருவாங்க, உலகமே நமக்கு கிடச்சிருச்சு அது மாதிரி. சார் இந்த பிஸ்னஸ் போகிறேன் சார், நான் இன்னும் நிறையா பேர் ஏன் சம்மந்தமான திரைப்படம் தான் சார், ஒரு நடிக்கிறேன் சார், படம் எப்போ சார் ஆரம்பிச்சிருப்பா ஆகிறது சார், என்ன சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அசிஸ்டன்ட் ஆக்கேன் சார், நான் போகிறேன் சார். ஒருத்தருக்காப்புல இப்போ பார்த்து நிறைய ஜூனியர் ஆக்டர் நடிச்சிட்டு இருக்காப்புல, சிரிச்சா என் நாடகம் நடிச்ச ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட். அதுக்கடுத்து ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது அப்போதான் தெரியும் இங்கே ஒரு பெரிய போராட்டம் இருக்குடா. நம்ம வந்து 10 அடி போனால் 100 அடி கீழே பிடிச்சி தடுறதுக்கு இந்த உலகம் காத்திருக்குன்னு சொல்லிட்டு வெறுத்துருவாங்க. பலரும் வெறுத்து அதுக்கடுத்து குடும்ப பிரச்சனைகள். ஏன்னா ரொம்ப நாள் வீட்டில் இல்லாத ஒரு கேரக்டர் வீட்டுக்குள்ள வரும்போது அந்த குழந்தைகளுக்கு சொந்த குழந்தைகளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்படி ஏதாவது சொன்னாக்க ஒரு குறையாயிரும். அப்படின்னா உடனே வேலை கிடைக்காது. இங்கேயே இருந்து ஒரு பெரிய புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் வாங்கினவனுக்கே வேலை கிடைக்கல. வேலை கிடைக்கும்போது வந்து 1 வருஷம் ஜாப்பா போடும், 2 வருஷம், 3ஆவது வருஷத்தில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்துடும். அப்போ இவங்க இவ்வளோ வருஷம் கழிச்சு வரும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க பழைய குற்றத்தை சொல்லும்போது இன்னும் பிரச்சனையாக இருக்குது. நீ ஒழுங்காக இருந்தால் இப்படி ஆயிருக்குமா அப்படிமா, அந்த ஊசியை குத்திக்கிட்டே இருப்பாங்க. நீ அன்றைக்கே இருந்தால் இப்படி ஆயிருக்குமா. இப்போ அவங்களுக்கு ஒரு பொண்ணு கல்யாணமாக இருக்கலாம், இல்லைனாக்க வீடு கடன் வாங்கியிருப்பாங்க, வீடு கடனில் மூழ்க போயிருக்கோம். இப்போ கான்ட்ரிபியூஷன் பண்ணும்ல அவர். வெளியே வந்ததுமே அவங்க என்ன கொடுப்பாங்க, ரொம்ப ரொம்ப கொடுமை. இது வந்து ரொம்ப பதிவு செய்ய
வெளியே போகும்போது ஒரு அயன் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. எல்லாரும் அயன் பாக்ஸ் அயன் பண்ண முடியுமா? ஒரு கையில் ஒரு அயன் பாக்ஸ் கையில் கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க, எல்லாரும் அயன் பண்ணி எப்படி பிழைக்க முடியும்? இன்னும் வெளியே போகிறீங்கல்ல, வெளியே போகும்போது இன்றைக்கி உலகம் எப்படி மாறுறதுங்கிறத பற்றி கிளாஸ் எடுக்கணும்ல. அட்லீஸ்ட் வந்து ஒருத்தர் 18 வருஷம் கழிச்சு ஜெயிலை விட்டு வெளியே போகிறாருன்னா அவருக்கு குறைஞ்சது என்ன கேட்டாங்க, ஒரு மாதம் ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். வெளியே வந்து ஏடிஎம் மிஷின் ஒன்று இருக்குப்பா, ஆதார்னு ஒன்று இருக்குப்பா, வெளியே வந்து மெட்ரோன்னு ஒன்று இருக்குப்பா, வெளியே வந்து இன்றைக்கி உலகம் அப்படி மாறிடுச்சுப்பா, இப்படிலாம் வந்து போயிட்டுருக்கு, வேலைவாய்ப்பு இப்படி ஆகிப்போச்சு, இதெல்லாம் கற்றுக்கிற ஒரு கிளாஸ் எடுக்கணும்ல. அந்த கிறித்துவ அமைப்பில் வந்து மேரேஜுக்கு முன்னாடி கிளாஸ் எடுப்பாங்க. கிளாஸ் அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கலாம் கல்யாணமே. பொண்ணுக்கு தனியாக கிளாஸ் எடுப்பாங்க, மாப்பிள்ளைக்கு தனியாக எடுப்பாங்க. இப்போ வாழ்க்கை துணையை வாழ்க்கை வாழ்வதற்கு வகுப்பு எடுக்கும் மாதிரி சிறையில் நீண்ட நாள் இருந்த சிறையில் வாசிகளுக்கு ஒரு வகுப்பு எடுக்கணும்ல. அப்படி கிடையாது. திடீர்னு ஒரு நைட்டு வந்து வெளியே பிடிச்சி காலையில் வெளியே தள்ளி விட்டு ஒரு இதை அடிச்சுடுவாங்க கையில் வந்து ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு சாப்பா கையில் லெட்டர் கொடுத்துருவாங்க. எடுத்து கொடுத்தா ட்ரெயினில் வந்து அந்த ஊர்லேருந்து அந்த வரைக்கும் அந்த ஊரில் போய் இறங்கிடுறான். சரி, இங்கேருந்து திண்டுக்கல்ல போய் இறங்கிடுறேன். திண்டுக்கல்ல போனாக்க யார் வீட்டுக்கு போக முடியும்? பகையாளிகளோட இருக்கலாம்ல, இவருக்காக காத்திருக்கலாம்ல, இத்தனை வருஷம் சவால்ல. அந்த குழப்பத்தில் எனக்கு தெரிஞ்சு பல சிறை இல்லவாசிகள் வந்து இந்த சசார்டன் ரெடிப்ஷன் மாதிரி சூசைட் பண்ணியிருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க. தவறான முடிவுகள் தான் அவங்களோட அதில் தான் வந்து மறுபடியும் வந்து ஒரு ஆகா இந்த உலகம் நம்மளை வாழவே விடாது போலடா அப்படின்னு மறுபடியும் குற்ற செயல் நோக்கி அவங்க போயிடுறாங்க. ஜெயிலுக்கே நம்ம போயிடுவோம், ஜெயிலுக்கான வழியை தான் தேடுவாங்கல்ல. இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க, நான் ஜெயிலேருந்து வரும்போது ஒரு சின்ன பையன் அடித்தா கூட அவனை நான் திருப்பி அடிக்கிறதுக்கு பயப்படுவேன். அது ஏன்னா எனக்கு அந்த 4 சுவர் எனக்கு அவ்வளோ விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்கு. ஒரு நாள் நீங்கள் சிறையில் தூங்க முடியாது சார். ஒரு சிறைநிலைவாசி சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் ஓடிட்டுருக்கு சார். ஒவ்வொரு மனுஷனும் ஜெயிலுக்கு போகணும் சார். ஆமாம், ஒவ்வொரு மனுஷனும் ஜெயிலுக்கு போகணும், ஒரு நாளாவது அந்த ஜெயிலில் இருக்கணும். அவ்வளோ விஷயங்கள் அந்த சிறை கற்றுக் கொடுக்குதா சார்? கண்டிப்பாக ஹரி. இது வந்து எப்படி சொல்லணும்னா, அந்த சிங்கப்பூர் மாதிரி இடங்களை வந்து கம்பல்சரியாக வந்து இராணுவத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. கொரியாலையும் அது இருக்குது, தென் கொரியாலையும் அது மாதிரியெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு குடிமகனும் சிங்கப்பூர் போயிட்டு வந்து அப்போ வந்து ஒரு தம்பி வந்து இந்த வருஷம் வந்து என் கூட போன வருஷம் வந்து இந்த தியேட்டர் ஒர்க் ஷாப்பில் வந்து தியேட்டரில் வந்து இருந்தவர். இந்த வருஷம் அவர் வந்து இந்த ஒரு வருட இதுக்கு போயிட்டார், இந்த இதுக்கு 2 வருடம் போயிட்டார். அப்போ அந்த தம்பிகிட்ட கேட்டேன் எப்படி இருக்கு பாருங்க. அவர் சொன்னாப்புல, சார் கடுமையாக இருக்குது சார், என்னுடைய எடையை குறைச்சிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இன்றைக்கி நான் இந்த இதுக்கு பொறுப்பாக இருக்கேன், வீட்டுக்கு வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான் சார் வர முடியும், சனி ஞாயிறு இருக்க முடியும். இப்போ கொஞ்சம் ஒரு காலத்து அது விட மாட்டாங்க, இப்போ கொஞ்சம் ரூல்ஸை கொஞ்சம் குறைச்சிருக்காங்களாம். அவ்வளோ கடுமையான இது. அப்படி இருக்க போயிட்டு அந்த நாட்டை வந்து அவங்க வந்து வழி நடத்துகிறாங்க. கண்டிப்பாக நாட்டில் குற்றம் பண்ணக்கூடாது, நாட்டில் வந்து குப்பை போடக்கூடாது, நாட்டில் வந்து இந்த இடத்துல வந்து உட்காரணும், இந்த இடத்துல உட்காரக்கூடாது, வேலைக்கு போகணும், பொறுப்பாக இருக்கணும், நாட்டை வந்து மேம்படுத்துறதுக்கு என்னங்கிறத. ஸோ நீங்கள் சொல்கிறது அதே மாதிரி தான். ஸோ ஒருவேளை வந்து நம்மள வந்து சொல்லப்போன இராணுவத்துக்கு அனுப்பாடி கூட குறைஞ்சபட்சம் சிறைச்சாலையை ஒரு நாளாவது அவங்க போய் பார்க்கணும். குற்றங்களை நீ கொஞ்சம் மிஸ் ஆனாக்க, நான் நிறையா பஸ்ஸில் பார்ப்பேன், எல்லா பிள்ளைகளும் தான் வந்து அந்த பஸ்ஸில் தொங்கக்கூடிய குழந்தைங்க வந்து அரசு பள்ளி குழந்தைகளும் தொங்கிக்கிட்டு இருக்காங்க, தனியார் பள்ளிக்கூடத்து குழந்தைகளும் தொங்கிட்டு இருக்காங்க. நான் வந்து ரெண்டையும் பிரித்து பார்க்கல. ஒரு பஸ்ஸில் அவங்க தொங்குறத பார்க்கணும். தொங்கிக்கிட்டு அவங்க போட்டிருக்கக்கூடிய பேண்ட்டு, ஷர்ட்டு, அவங்க காதில் மாட்டக்கூடிய தலைக்கு அடிக்கக்கூடிய இது ஹேர் ஸ்டைலு, அவங்களுக்கு அப்படியே இந்த இளம் கன்று பயமறியாத மாதிரி அவங்க அடி சண்டைகள் போடுறது, அதெல்லாம் வந்து பார்க்குற ஒரு சின்ன இதாகிட்டா அவங்க லைஃபே போயிடும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பல குற்றவாளிகள் இருப்பாங்க. இப்போலாம் சார் அப்படியே அமைதியாகிடுவேன் சார், வந்து சண்டை நம்மளோட வலிச்சா கூட அப்பா அடிச்சுக்கப்பா, அடிச்சுட்டு போயிருப்பா விட்டு, ஏன்னா அவங்க சிறையை பார்த்துட்டாங்க அப்படின்ல. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இந்த கெத்துன்னு நினைக்கிறாங்களா சார்? ஆமாம், அது வந்து எந்த அளவுக்கு ஸ்பாயில் பண்ணும் லைஃப்? ரொம்ப இப்போ கூட நிறைய கல்வி நிறுவனங்களில் வந்து சிறையில் வாசிகளை வச்சு வகுப்புகள் நடத்தணும். வகுப்பு நடத்தணும். சிறைச்சாலைன்னா என்ன, குற்றம்னா என்ன, ஒரு குற்றத்துக்கு பின்னால் வந்து எத்தனை கட்டங்கள் கடந்து நீங்கள் போகணும், அதில் என்னென்ன விஷயங்களாக இருக்குங்கிறத பற்றி இந்த பள்ளியில் வந்து வகுப்பு எடுக்கணும். இருக்கும்போது இதான் வந்து மிக முக்கியம். அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த குழந்தைங்க நாளைக்கு சமுதாயமாக வர்றாங்க. கண்டிப்பாக 2 விஷயம். ஒன்று வந்து குற்றவாளிகளையும் சிறையில் வாசிகளையும் வந்து அவங்க வந்து பார்க்குற பார்வை மாறும். அதுக்கடுத்து எல்லாருமே வரமாட்டாங்க. அதில் ஏதாவது ஒருத்தவங்க தானே இப்படி ஒரு எண்ணத்தில் மாறி ஒரு குற்றம் செயல் செய்து வந்துடுறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, சமயத்தில் கூட ட்ரெயினில் இந்த அருவாளை தரையில் இழுத்துட்டே போன அவங்கள பார்த்துருப்பீங்க. அதுமாதிரி ஒரு பஸ்ஸில் ஏறி டான்ஸ் ஆடிட்டு போகக்கூடியவங்க,
இல்லை வந்து எங்கள் ஏரியா உங்கள் ஏரியான்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறவங்க, பாட்டில் வச்சு தள்ளி அடிக்கிறவங்க, கொலை பண்ணவங்க. சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு காரை எடுத்து இன்னொரு மாணவனுடைய மாணவனை அடித்து மிக பெரிய பிரபலியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்னு நான் கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு தான் தெரியாது. சிறை தெரிஞ்சிருந்தால் அவங்க நிச்சயமாக இதை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சிறை சென்றவர் வந்து அவர் மட்டும் செல்லல, அந்த குடும்பத்தையே சிறை சேர்க்கல கொண்டு போகிறாங்க. சகோதரிகள், அக்கா, அவர் சிறைக்கு போயிடுவார். குடும்பம் வந்து வெளியே இருந்தும் சிறையில் இருக்கிறது தான். அதுதான் குடும்பம், வெளியில இருந்தோம். அதுதான் உங்களுக்கு உள்ள இருக்கவங்களுக்கு இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு கில்ட்டியை உருவாக்கி உள்ள தற்கொலை பண்றதுக்கு காரணமே இது மாதிரி விஷயம். ஓகே, பலரும் உள்ள தற்கொலை பண்ணக்கூடியவங்க வந்து இது மாதிரி தான். ஓகே, அவங்களுக்காக தற்கொலை பண்றது. ஐயோ இவனை வந்து பாதிப்பு உண்டாக்கிட்டான், இவனை கொலை பண்ணிட்டான், அவன் நிலையில அவங்க வந்து சூசைட் பண்ண மாட்டாங்க. இவர் உள்ள வந்ததுனால தான் குடும்பம் பண்ணக்கூடிய கஷ்டத்தை நினைச்சு அவர் வந்து சூசைட் பண்ணார். சிறைநிலவாசிகளோட மனிதாபிமானம்னா நீங்க எதை பார்க்குறீங்க? அவங்கள்ட்ட உள்ள மனிதாபிமானம் எப்படிப்பட்டது? இல்லை, பொதுவாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய கல்விக்கூடங்களில் வந்து வகுப்பெடுக்க போயிருக்கேன், ஒரு கெஸ்ட்டாகவும் போயிருக்கேன். எப்படி வந்து கல்விக்கூடங்களில் வந்து நம்மளை வந்து ஒரு அன்பாக உபரிச்சு கூட்டு போவாங்களோ அதை விட 100 மடங்கு இருக்கும். பல பேரை நான் இலக்கியவாதிகள்லாம் உள்ள அனுப்பிச்சிருக்கேன். பலரையும் வந்து விழாக்களுக்கு என்னை கேட்பாங்க, நான் உள்ளே அனுப்பிச்சி வைப்பேன். அவங்க சொல்லுவாங்க, சார் என்ன சார் பாசத்தை வந்து பொழிவாங்க. ஏன்னா அவங்க வந்து உள்ளே நம்ம ஒருத்தவங்க போயிட்டாலே அவங்களுக்கு வந்து அவ்வளோ பாசமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னால் மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்டு, அவங்களுடைய பாசத்துடைய உச்சம். நான் ஒரு இயக்குனராக வந்து ஒரு தயாரிப்பாளரை சந்திக்கிறேன். தயாரிப்பாளர்கிட்ட வந்து ஒரு கதையை சொல்கிறேன். அந்த கதையை கேட்டு தயாரிப்பாளர் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. சூப்பராக இருக்கு சார், கதை நல்லா இருக்கு சார், யாரை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறார், எந்த ஹீரோ வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறாரு. நான் வந்து ஒரு ஹீரோ பேரை சொல்கிறேன், ஒரு 3-4 பேர். அதில் வந்து இந்த ஹீரோவும் நல்லா இருக்கும் சார், இந்த ஹீரோவுக்கு இப்போ கொஞ்சம் ஓடிடிலாம் பேர் இருக்குது சார், அந்த ஹீரோ பேர் சொல்ல நினைக்கிறேன், பேர் இருக்குது சார், இந்த ஹீரோ வச்சு பண்ணலாங்கிறார். எங்கள் நேரம் என்ன நேரமோ அந்த இடத்துல வந்து லாக்டவுன், கொரோனா டைம் லாக்டவுன் போடுறாங்க. ஸோ அந்த தயாரிப்பாளர் வந்து ஏதோ இதில் வந்து சார் அந்த ஹீரோட்ட மட்டும் கொஞ்சம் சொல்லிவிடுங்க சார், பேசா எனக்கு வந்து ஃபண்டு கொஞ்சம் எனக்கு வந்துடுது சார், அந்த ஹீரோ பேரை சொன்னால் கொஞ்சம் ஃபண்டு நான் எடுத்துருவேன் சார். நான் தான் மட்டும் ஹீரோவுக்கு நான் பேசுகிறேன், அந்த ஹீரோவுக்கு பேசுகிறேன், இப்படி வந்து சந்திக்கணும். அவர் சொல்கிறார், ப்ரோ சூப்பர் ப்ரோ, கதையை வந்து கதை லைன் சொல்லி லைன் பிடிச்சிருச்சு அவருக்கு, பிடிச்சிருச்சு, சூப்பர் ப்ரோ, அருமையாக இருக்கு ப்ரோ, சந்திச்சிருவோம் ப்ரோ. பட் என்னன்னா எனக்கு வந்து வர்ற கொஞ்சம் டைம் ஆகும் ப்ரோ, நான் கொஞ்சம் வேறு இடத்துல இருக்கேன் ப்ரோ. எங்கே இருக்கீங்க? பெங்களூர் இருக்கேன்ட்டு. நான் சொல்லி பெங்களூர் தான் இருக்கீங்க? இல்லை ப்ரோ, லாக்டவுனு, அந்த மெயின் பெங்களூர் தமிழ்நாடு எல்லை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதனால் நீங்கள் கஷ்டம் வர்றது சார். இப்போ நான் சொல்லி நான் வரலாமா அங்கே அப்படின்ட்டு. வரலாம் அப்படின்ட்டு. உடனே நான் வந்து தயாரிப்பாட சொன்னேன். அவர் சொன்னார், எப்படி மிஸ் போவீங்க நீங்கள், கஷ்டமாச்சே. இல்லை சார், நான் எப்படியா தான் போயிடுவேன் சார் அப்படின்ட்டு. அப்போ நான் வந்துட்டு எப்படி போகிறதுன்னு யோசிச்சு பார்த்தா, ஏன்னா இங்கேருந்து வேலூர்லேருந்து நீங்கள் போகணும்னா எல்லாமே போலீஸ் நிற்போம். அப்போ என்னடா எப்படா போகலான்னு எனக்கு நண்பர் ஒருத்தர் வந்து சுகாதாரத்துறையில் வேலை பார்த்தார். அவர் என்கிட்ட ஒரு கார் இருக்குது, அதில் வந்து நாங்கள் வந்து அந்த சுகாதாரத்துறை போஸ்ட் போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் அந்த காரை எடுத்துக்கங்க, நான் வந்து டிரைவர் ஒருத்தர் இருக்க ஒரு நண்பரை அனுப்புகிறேன், அவர் கூட போயிருக்கேன். அவர் அப்போ தான் அவர் உறவினரே வந்தார். சரிதான், அவர் காரை எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த காரில் ஓட்டுனால எங்களை வந்து விட்டுடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையில் கிளம்பிட்டோம். என்ன சிக்கல்னா, இங்கேருந்து நாங்கள் வந்து ஓசூர் வரைக்கும் போயிடுவோம். இந்த ஓசூரை கடந்து பெங்களூருக்குள்ள நுழையணும்ல, அது சாதாரண விஷயம். இப்போ நாங்கள் போகும்போது பிளான் பண்ணிட்டேன், எப்படா அங்கே ஓசூருக்குள்ள. நானும் எவ்வளோ யோசிச்சு பார்க்குறேன், அங்கே இறங்கி நடந்து போயிடலாம், நடந்து போனால் கூட உள்ள விட மாட்டேங்கிறாங்க கர்நாடகாவில். ஏற்கனவே கர்நாடகாவும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை வேறு இருக்குது. நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு சின்ன கோபம் இருக்குது, அவங்க மேலே இவங்களுக்கு ஒரு கோபம் இருக்குது. அது வந்து இந்த மாநில பிரச்சனையில் வந்து இந்த சவுத்தில் வந்து இவங்க ரெண்டுக்குள்ள அப்படி ஒரு அறியாமையான ஒரு சண்டை போடுறாங்க. நல்ல மக்கள்கள், இந்த மக்கள் அவங்க பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படா சைடு போகணும் நாளைக்கு யோசிச்சு பார்த்தேன். டக்குன்னு யோசனை வந்து, ஆஹாண்டு நம்ம ஆட்கள் இருக்காங்கல்ல, இவங்கள்ட்ட சொன்னால் நடந்துருவேன். யாருன்னா, நான் ஏற்கனவே நான் சொன்னல பரப்பான கரகார சிறைச்சாலையெல்லாம் போய் அவங்கெல்லாம் சந்திக்க, அங்கே இருக்கக்கூடிய சிறையில் வாசிகள் வெளியே வந்து அவங்க இருக்காங்கல்ல. அப்படி நான் ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து பலர்த்தையும் கேட்குறேன், அங்கே இருக்கக்கூடிய ஐடி கம்பெனி வளர்க்கக்கூடிய நண்பர்கள், அங்கே கார்பரேட் கம்பெனியில் பல யாரும் எனக்கு வந்து அனீஸ் ரொம்ப கஷ்ட அனீஸ் தான், இங்கே ரொம்ப கஷ்ட அனீஸ், நீங்கள் வந்துடுவீங்க, ஆனால் ஓசூருக்கோட கஷ்ட அனீஸ், அதுக்கடுத்து வர முடியாது அனீஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. அந்த ஹீரோட்ட கேட்குறேன், ஹீரோட்ட சார் உங்களுக்கு ஏதாவது வழி இருக்கா? அப்படி இல்லைங்க, என்னாலையும் முடியாது ப்ரோ, நீங்கள் தான் வந்துடணும் அப்படிங்கிறார் அவரும். எனக்கு என்னடா பண்ணுறது, நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ண முடியாது. இவங்ககிட்ட சொல்கிறேன், அடிக்கிறேன், தலைவரே இப்படி ஒரு விஷயம் சார், அவ்வளோதான் செய்யும், பெங்களூருக்கு வரணும் தானே, கிளம்பி வாங்க சார் அப்படின்னு. சூப்பர் பண்ணாங்க சார், நேராக ஓசூர் வந்துடுங்க. ஓசூரில் ரைட் சைடில் அந்த டோல்கேட்டு போகிறது, அந்த ஒரு ஏதோ ஹாஸ்பிட்டல் அந்த ஏரியாவுக்கு வந்துருங்க.
அங்கே வட்டாட்சி அலுவலகம் இருக்கும். அங்கே வந்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு செக் போஸ்ட் போட்டிருப்பாங்க. செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம உங்கள் காரை விட்டுடுங்க. செக் போஸ்ட்டில் நீங்கள் ஈஸியாக நடந்து கிராஸ் பண்ணிடுங்க. அந்த சைடு நம்ம கார் நிற்கும், அந்த காரில் ஏறிக்கங்க. அப்படி வில்லேஜ் வழி வழியாக இது வரைக்கும் நான் பெங்களூருக்கு அப்படி ரூட்டை கண்டுபிடிச்சது இல்லை. வில்லேஜ் வழியாக சுற்றி சுற்றி அந்த ஒரு வில்லேஜில் போய் போகிற வழியில் நிப்பாட்டி அங்கே ஒரு சின்ன ஹோட்டலில் அந்த கொரோனா டயத்துலேயே ஒரு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்து டீலாம் வாங்கி கொடுத்து மறுபடியும் பெங்களூருக்குள்ளே கூப்பிட்டு போய் அவங்க 2 நாள் என்னை வச்சு அந்த ஹீரோவை சந்திக்க. அந்த ஹீரோக்குள்ள நம்பவே இல்லை. எப்படிங்க இங்கே வந்தீங்க? நான் சும்மா அவங்கள எப்படியாவது கட் பண்ணிடலாங்கிறதுக்காக ட்ரை பண்ணேன். வந்தே கதை சொல்லிட்டு போயிட்டீங்களேன்ட்டு மறுபடியும் என்னை வந்து அங்கேருந்து அந்த வில்லேஜ் வழியாக சுற்றி கூப்பிட்டு வந்து அந்த டோலுக்கு அந்த மாதிரி நிற்கக்கூடிய காரில் ஏற்றி அனுப்பிச்சி விட்டு இது அதுதான். ஏன்னா அவங்களால மட்டும் இது முடியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பல சிறையில் வாசிகள் எல்லாருமே அவங்கள மாதிரி ஒரு அன்பானவங்க யாரும் இருக்காங்க. அது அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கரெக்டாக இருப்பாங்க. இப்படி ஒரு காலேஜில் இருந்து போன பின்னாலே எல்லாருமே உறவு. அதே மாதிரி ஒரு சிறையில் இருந்தவங்க அப்படி அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் பார்த்தேன். நான் ஒரு மாதிரி என்ன பண்ணேன், பரப்பன இந்த கர்நாடகா சிறையில் வாசிகளையும் நம்ம தமிழ்நாடு சிறையில் வாசிகளையும் சந்திக்க வைக்கிறேன் ஒரு நிகழ்ச்சியில். அப்படி தழுவிக்கிறாங்க. அது என்ன ஆச்சுன்னா, அப்போ புதுசாக ஒருத்தர் வந்து சிறையிலேருந்து விடுதலை வந்துட்டார். நேற்று விடுதலை இருக்கார், இன்னைக்கு அந்த விழாவுக்கு அவரும் கலந்துக்கிறாரு. அவர் அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சி அவரை வரவேற்று ரொம்ப சந்தோஷமா இருக்கு, விடுதலை வந்துட்டு எவ்வளோ வருஷம் இருந்தீங்கன்ட்டு. இவங்க ரெண்டும் சந்திச்சே கிடையாது. சிறை கர்நாடகா, இங்கே தமிழ்நாடு. அந்த சிறைங்கிற ஒரு விஷயக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் வந்து அவ்வளவு பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவங்களெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி எல்லார் மனசுலேயும் இருந்த எல்லா விஷயங்களையும் உடைச்சி ஒரு கலைஞனாக உருவாக்கி ஒரு மேடையில் ஏற்றி ஃபஸ்ட்டு அந்த இது பண்ணியிருப்பீங்கல்ல, அது எவ்வளோ பெரிய வெற்றி கழிப்பாக இருந்துச்சு. கண்டிப்பாக. அதாவது ஃபஸ்ட்டு அவங்க சொன்னது வந்து என்ன சொன்னாங்கன்னா, சார் அங்கே ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது, அந்த ஆடிட்டோரியம் எடுத்து நீங்கள் நாடகம் போடுங்க அப்படின்னு. எனக்கு அந்த ஆடிட்டோரியம் பார்த்தோன்னே வந்து ஒரு நாடகக்காரனா அரங்க கலை படித்ததுனால எனக்கு அந்த ஆடிட்டோரியம் வந்து ஒரு நாடகத்துக்கான ஆடிட்டோரியமாக இல்லை, அது வந்து மீட்டிங் நடக்கக்கூடிய ஆடிட்டோரியமாக இருந்தது. அப்போ நான் தான் சொன்னேன், இந்த ஆடிட்டோரியத்தில் நாடகம் போட வேண்டாம், எனக்கு வந்து டவர் கீழே நாடகம் போடலாம் அப்படிங்கிறேன். டவருங்கிறது வந்து புழல் சிறையில் வந்து மத்தியில் வந்து ஒரு பெரிய டவரில் வச்சுருப்பாங்க. அது மேலே இருந்து போலீஸ் வந்து வாட்ச் பண்ணுவாங்க எல்லாமே. அதுதான் மத்தி அந்த இடத்துல. அது கீழே நாடகம் போடலாம். அது கீழே நாடகம் போடுறதுக்கு காரணம் என்ன, எல்லாருமே இப்போ ஒரு ஜங்ஷன் மாதிரி எப்படி வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு 4 ரோடு இருக்கும், ஒரு ஊரில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும், ஒரு டீ கடை இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம ஏரியாவில் சாய் கிராமம்னா ஒரு காவேரி டீ கடை இருக்காங்க, எல்லோரும் ஒன்று சேருவாங்கல்ல. அதே மாதிரி டவர் கீழே எல்லாருமே ஒன்று சேருவாங்க. அந்த இடத்துல நான் பல இடங்களை பார்த்துருக்கேன். அங்கே எப்போயுமே கூட்டமாகவே இருக்கும், எப்போயுமே ஒரு 100-150 இருந்துக்கிட்டு இருப்பாங்க, பக்கத்தில் கேண்டீன் இருக்கும் எப்போயும். நான் சொன்னேன், சார் டவர் கீழே நாடகம் போடலாமா அப்படிங்கிறேன். அவங்க டவர் கீழே சார், டவர் கீழே எப்படி சார் நாடகம் போட முடியும், அங்கே எப்பயுமே ஆட்கள் போயிட்டு வந்துருப்பாங்க சார், அந்த இடத்துல நாடகம் போட்டால் தான் சார் நல்லாயிருக்கும். இன்றைக்குமே இந்த நாடகங்கிறது வந்து இந்த கலைங்கிறது மக்களை தேடி போகணும் சார். இப்போ நம்ம இடத்துக்கு வர வைக்கிறோட நம்ம அவங்க இடத்துக்கு போவோம் சார் அப்படிங்கிறேன். சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. எனக்கு என்னன்னா என்னுடைய ஆசான், என்னுடைய குருநாதர் நாசர் சார். ஸோ சாரை வந்து எனக்கு கூப்பிட்டு வந்து நாடகம் கெஸ்டா அப்படின்ட்டு எனக்கு ஒரு சின்ன ஆசை. எப்பயுமே நம்ம படைப்பு பண்ணும்போது நம்ம படைப்பை வந்து காட்டும் போது எத்தனை பேர் பார்த்தா நம்மளுடைய ஆசான் பார்க்குற ரொம்ப அவசியம் இல்லை. இப்போ சாரு காட்டும், சாரோட அப்பாயின்மெண்ட்லாம் கேட்டு வாங்குறேன். ஸோ சாரு வந்து சிறைச்சாலைக்கு வரணும், அவருக்கு வந்து அவ்வளோ உற்சாகமாக வந்து வாரையா அண்டருடைய நல்லவருடைய பையனையும் கூப்பிட்டு வர்றாரு, கூட 2 நண்பர்கள்லாம் கூப்பிட்டுட்டு வர்றாரு. ஸோ எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா இவங்க யாருமே தொழில்முறை நடிகர்கள் கிடையாது. அதுக்கு வந்து வளாகத்தில் பண்ணுறோம். ஆடிட்டோரியமாக இருந்தாக்க ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். சைடில் வந்து அவங்களோட சொல்லி அனுப்பலாம், இது தப்பாக பேசு, அந்த டைலாக் பேசு. நான் சைடில் உட்காந்து ப்ராம்ப்டிங் பண்ணல, ஏதாவது தப்புனாக்க. இது வந்து 360 டிகிரி ஓப்பன் ஏரில் நடக்குது, சுற்றி சிறையில் வாசி உட்காந்துருக்காங்க. ரெண்டாவது இப்போ சில கல்லூரியில் போய் ஒரு பேசினா கூட எவனா ஒருத்தர் நம்ம பேசுறதுக்கு கவுண்டர் கொடுத்துருவான் நம்ம மாணவர்கள். அது மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம், அது ஒரு அழகு தானே. நம்ம ஒன்று பேசினா அவங்க ஒன்று கவுண்டர் கொடுப்பாங்கல்ல. அப்போ அங்கே எப்படி இருக்கும், ஓப்பனில் போனோம், அவங்க ஏதாவது பேசினா திருப்பி இவங்க பேசி அந்த இது கொலாப்ஸ் ஆயிருமே. எனக்கு அந்த பயம், எல்லா பயத்தோட அப்படியே உட்காந்துருக்கேன். போய் உட்காந்து எல்லாம் பண்ணுறோம், நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சு. என்ன இன்சிடென்ட்னா, ஒரு நாங்கள் வந்து மண்டே நாடகம் போடுறோம், சண்டே லீவு, ஆனால் சண்டே வேண்டான்ட்டாங்க, மண்டே போடுங்கட்டாங்க. மண்டே ஈவினிங் வேண்டாம் சார், ஈவினிங் லாக் பண்ணிவிடுவாங்க, காலையில் போடுங்கன்ட்டாங்க. நம்ம கல்லூரியில் ஈவினிங் தான் நிகழ்ச்சி நடக்கும், அங்கே காலையிலே பண்ணு சொல்லிட்டாங்க. சண்டே வந்து ஒரு டோர்னமெண்ட் நடத்திருக்காங்க, கிரிக்கெட் டோர்னமெண்ட் உள்ள சிறைக்குள்ளே. அப்போ சண்டே என்ன ஆகி போச்சு, உயர் அதிகாரிகள் எல்லாமே லீவ் எடுத்துருவாங்க, வீட்டில் இருந்துருவாங்க. அது கீழ் மட்டும் ஒரு 3வது ரேஞ்சில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அன்றைக்கி ஜெயிலுடைய பொறுப்பு.
இது மாதிரி ஒரு 3வது ரேஞ்சுக்குள்ளவர் வந்து பொறுப்பாக வந்தார். அவருக்கு ஒரு சின்ன திமிர் வரும்ல, இன்னைக்கு ஒன்னா தாண்டா நான் தாண்டா அவர் ஒரு ஹீரோவா அவருடைய வளா வந்துட்டு போது பார்த்தா இவங்க டோர்னமெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க, கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுங்க. அது என்ன டோர்னமெண்ட்டுங்கிற செம காமெடி அதில் தான். டோர்னமெண்ட் போய் ஒரு நாள் இருக்காரு, மேட்ச் ஆரம்பிக்க போகும்போது சண்டைனால எப்படி வெளியே நான் சொன்னல ஒரு உலகம் தான், இங்கே நடக்கக்கூடிய எல்லா அழகான விஷயங்களும் உள்ளே நடக்கும். அப்போ சண்டே மேட்ச் போடலான்னு சொல்லிட்டு 2 டீம் ரெடி பண்ணி கிரவுண்டில் ஸ்டிக்கெல்லாம் ஊண்டி ஸ்டம்பில் அடித்து இந்த காயின் சுண்ட போகும்போது அப்படியே வந்து காயினை பிடிக்கிற ஹீரோ மாதிரி பிடிச்சிட்டு யாரை கேட்ட விளாடக்கூடாது கிளம்பு அப்படின்னு இருக்காரு. நாங்கள் அப்படி தான் விளாடுவோம், அவ்வளோ விளாடக்கூடாது. சண்டை ஆகி போச்சு. சண்டை ஆகி ஸ்டிக்கைக்கெல்லாம் பிடிக்கிட்டு ஒழுங்கா ஒரு இடத்துக்கு மேலே என்ன தான் அதிகாரியாக ஒரு 3ஆம் மட்ட அதிகாரியாக இருந்தாலும் அவர் பேச்சை கேட்டாங்கன்னா உடனே வந்து எல்லாரும் கோபத்தில் வந்து கலைஞ்சு போயிடுறாங்க. இது என்ன இன்ட்ரெஸ்டிங்காக ஆச்சு, அந்த 2 டீம் இருக்குது இல்லை, அதில் ஒரு டீமு சிறையில் வாசிகள், இன்னொரு டீமு அந்த கீழ்மட்ட சிறை இது போலீஸ் காவலர்களுக்கு அவங்களுக்கும் மேட்ச் நடந்திருக்கு. ஓ இப்ப அவங்களுக்குள்ள ஜாலியா வாடா டோர்னமெண்ட் போட்டுக்கலாம் வாடா, அது மாதிரி இருப்பாங்கல்ல காவலர்கள் எல்லாம், அவங்களே கிரிக்கெட் விளையாடுவாங்கல்ல, பெரியவங்களை விட்டுருங்க, சின்ன பசங்க காவலர்கள் இருப்பாங்க, அவங்க டோர்னமெண்ட் போட்டுக்கலாமாடா சார், போட்டுக்கலாம் ஐயா வாங்க அப்ப பண்ணிக்கலாம், அப்படி 2 போட்டி நடந்திருக்கு. அந்த போட்டில இவர் உள்ள வந்து யாரை கேட்டு விளையாடுற, நீ கிளம்பு அனுப்பிச்சுட்டு. இது பயங்கர கோபமாயிருது. கோபமாயி இன்னைக்கு சண்டே விட மாட்டேங்குது, மண்டே யாரும் நாடகம் பார்க்க வர மாட்டேன். ஐயோ இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. காலைல போய் சொல்றாங்க, சார் இப்படி பிரச்சனை ஆகிப்போச்சு சார், யாரும் நாடகம் பார்க்க வர மாட்டேங்கிறாங்க, பைக்காட் பண்ணிட்டாங்க. கிழக்கணும் என்னடா நாடகம் பண்ணது, என்றைக்குமே இந்த நாடகம் வந்து பார்வையாளர்களுக்கு தான், இந்த பார்வையாளர்களோட போய் சேரும்போது தான் அது ஒரு அழகு இருக்கும்ல. இருக்குன்னு என்னடா அதுக்கு எடுத்து பார்த்தா மைக் எடுத்து அவங்க சொல்கிறாங்க. இன்னும் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, பழைய இதுக்கு எதுவும் வரைய மாட்டாங்களாம், கெஞ்சுவாங்களாம். சில சமயம் போய் கூட்டம் நடக்கும்போது யாரும் வரமாட்டாங்க, அவங்களுக்கு எல்லோரும் கோபம் இருக்கணும். இன்னொன்று சில ப்ரோக்ராம் வந்து பேசியே அட்வைஸ் பண்ணி கொண்டுருவாங்கல்ல சில கூட்டங்கள்லாம், அதனால் வந்து வேண்டா வெறுப்பாக உட்காந்துருப்பாங்களா, அப்படிப்பட்ட எண்ணவங்களும் இருப்பாங்க. என்ன நாடகம் தெரியாதுல்ல, இதெல்லாம் ஏதோ போட்டு சாவடிச்சிடாங்க. ஸோ அப்படி ஒருத்தவங்க இந்த பிரச்சனையில் வந்து நடந்ததில் வந்து எல்லா மாஸ்க் கட்டு அதெல்லாம் இப்படி எனக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. பார்த்தவங்க மைக் மேலே சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல, எனக்கு ஆரம்பத்துலேருந்து அந்த சிறையில் வாசிகள்கிட்ட நான் ஒரு பழகு விதம் ஒன்று இருக்குது. நான் போய் ஒர்க் பண்ண போகிற 20 பேர்கிட்ட, எனக்கு 20 பேர் கொடுத்துட்றாங்க, 20 பேருக்கு மட்டும் நான் நாடகம் பண்ணுறதுக்காக போகிறேன். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த கேட்லேருந்து நான் வந்து அந்த என்னுடைய நாடக ஒத்தியை நடக்கக்கூடிய இடத்துக்கு போகிற வரைக்கும் நான் வந்து கடிவாளம் கட்டின மாதிரி போக மாட்டேன். போகும்போது எல்லாரு கூடயும் பெரியவங்க வந்தோன்னா, அண்ணன் நல்லா இருக்கீங்களாண்ணே, சில பேர் வந்து சார் நல்லா இருக்கீங்களா சார், ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா, சில பேர் கை பிடிச்சிருவாங்க, சார் இப்படி சார் இருக்கீங்க சார், சார் உங்கள் படம் பார்த்தேன் சார், நல்ல அடுத்த எப்போ சார் படம் எடுக்க போகிறீங்க, பேசிக்கிட்டே போகும். பலரும் வந்து கையை பிடிச்சி அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த சம்பவத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சார் இது கதையை எழுதணும் சார், சார் எனக்கு கவிதை, இப்படி எல்லாரும் கூட நான் வந்து பயணிப்பேன். ஸோ அந்த அன்பு ஒன்று இருந்தது. உடனே சார் வந்துட்டார் நாடகம் போடுறாரு, அப்போ அவங்க கூட பேசியிருக்காங்க, டே சண்டை நமக்கும் அவருக்கு இந்த சண்டை. நம்ம சார் வந்து 60 நாள் பயிற்சி எடுத்திருக்காரு, 60 நாள் இதுக்கு நம்ம போகணும்டா, ஒருத்தர் நம்ம போகக்கூடாது, அப்போதே உங்களுக்கு புத்தி வரும், எப்படி வந்து சண்டே கிரிக்கெட் விளாடுறதுன்னு பாட்டலாம், அப்படி அழ முடியாதா போயா அவள் வந்து உட்காந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த சிறை வரலாற்றில், புழல் சிறை வரலாற்றில் ஒரு நாடகம் பிறகு என்டர்லி அனைத்து சிறையில் வாசி வித்தவுட் ஆப்பன், அதாவது சென்சிட்டிவ் பிளாக் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் சிறையில் வாசி, அவங்க பேரெல்லாம் சொல்லக்கூடாது, அவங்க என்ன அமைப்புன்னு சொல்லக்கூடாது, அது தப்பாயிரும். அவங்களிருந்து வெளிநாட்டு சிறையில் வாசிகள் முதற்கொண்டு அந்த நாடகம் பார்க்க அவ்வளோ பெரிய கூட்டம். அந்த நாடகத்தில் அப்படின்னா, அந்த நாடகத்துடைய மெத்தட் எப்படின்னா, அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில சமயம் இவங்களை எந்திரிச்சு கேட்குவாங்க. ஒன்றும் நகைச்சுவை கலந்த ஒரு நாடகம், ஹாஸ்யக்காரன் சொல்லிட்டு லாஃபிங் தான், கிளவுன் தேட்டருமாங்க, கோமாளி அரங்கம்னு அவ்வளோ அழகான காமெடி கலந்த ஒரு அருமையான கருத்துனால நாடகம் முடியும்போது அதை நடித்த எல்லாருமே ஸ்டார். அவங்க சொன்னாங்க, சார் எப்பயுமே நம்மளை அந்த கதாபாத்திரம் போய் சொல்லி தான் சார் கூடுவாங்க. அது வரைக்கும் நான் சொன்ன அந்த எலி இப்படி அடிக்கிறேன், எலினாலே அவங்க பொறுத்த வரைக்கும் அவனை வந்து அவன் வந்து ஒரு மாதிரியான ஆள், கிராக்கு, அவன் ஒரு ட்ரக்கு, அது மாதிரி உள்ளவன் வந்து எலி ஹீரோ ஒன்றுமே. அவங்க எலியை வந்து ஸ்டார் மாதிரி நாடகம் முடி தூக்கிட்டாங்க, அவனெல்லாம் சுற்றிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து, சார் எலியை ஹீரோ ஆகிட்டீங்களா சார், சார் எலி வர்றோம் சார், எலி சொல்கிறேன் சார் அவ்வளோ சார் அவ்வளோ சார். அதுதான் அதோடைய மாற்றம். அந்த வைப்ரேஷன் வந்து அப்படியே ரொம்ப நாள் இருந்தது. அதனால அந்த சூப்பன் அம்மா சொல்லுவாங்க, அவங்க ருக்மிணி பிரியதர்ஷினி சொல்லுவாங்க, சார் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, நாடக ரிஹர்சல் ஆரம்பிச்சா எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரும் சார், ஏதோ ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் ஜெயிலில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஆயிரும்.
ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து இந்த சிறையில் அந்த காலகட்டம் வந்து எல்லா சிறையிலவாசியும் அதை வந்து அனுபவிச்சாங்க. கண்டிப்பா. அந்த நிகழ்வு வந்து பெரிய சக்ஸஸ் ஆகிடுச்சு. நாசர் சார் மிகப்பெரிய நடிகர். இவ்வளோ ஒரு 60 நாளில் சிறைவாசிகளோட மனசை மாற்றி எல்லா சிறைவாசிகளையும் நாடகம் பார்க்க வச்ச நீங்கள், அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அந்த இடத்துல? சார் வந்து நாடகம் பார்க்குறது வந்து நான் வந்து உதவி இயக்குனராக சார்ட்ட வந்து தேவதை, மாயன், பாப்கார்ன், சுன்சுன் இந்த 4 படம் சார்ட்ட உதவி இயக்குனர், வேறு யார்ட்டையும் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணுவேன். ஸோ அடிப்படையில் வந்து ஒரு நாடகத்தில் ரொம்ப ஈடுபாடான ஒரு இலக்கியம், நாடகத்தை ஈடுபாடு. அந்த நாள்தான் வந்து அவர்கிட்ட மட்டுமே நான் வந்து பயணித்தேன். ஆனால் நான் நிறைய நாடக பயிற்சி பட்டறையில் வந்து கலந்துக்கும் போது சாரை கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கேன். ஒர்க் ஷாப்புக்கு வருவார், கிளாஸ் எடுப்பார். இல்லை அவர் கிளாஸ் எடுக்கும்போது என்னையும் கூப்பிட்டு போவார், நானும் கிளாஸ் எடுப்பேன். ஆனால் என்னுடைய நாடக படிப்பை வந்து அவர் வந்து 2 முறை தான் பார்த்துருக்காரு. ஒரு முறை வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து மனநோய் விழிப்புணர்வுக்காக ஒரு நாடகம் போட்டோம். 175 கிராமங்களில் போய் நாடகம் போட்டோம். பெரிய விஷயம். அது வந்து இப்போ வந்து இந்த ஏர்வாடி தர்காவில் வந்து இந்த மனநோயாளிகளை வந்து கட்டி போட்டு வைக்கிறாங்க. அதில் வந்து தீ விபத்து ஏற்பட்டு இறந்துறாங்க. அதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு விழிப்புணர்வுங்கிறதுக்காக வந்து அங்கே கூடிய கலெக்டர் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றாரு. கிராமங்கள்லாம் போய் மனநோயை பற்றி ஒரு நாடகம் போட்டு விழிப்புணர்வு கொண்டு வாங்கிட்டு அந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டு நாடகம் பார்த்தார். அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்போ வந்து நான் வந்து டேரக்ட்லாம் பண்ணல. அவர்கிட்ட வந்து 2வது படம் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கடுத்து ஒரு இன்னொரு படம் ஒர்க் பண்ணுறோம், 3வது படம்லாம் ஒர்க் பண்ணோம். அந்த இடையில பட்டதில் ஒரு நாடகமாக பார்த்தேன். அப்போ வந்து நான் கேட்கறதுக்கு பெருசாக இருந்தேன். ஆனால் அவ்வளோ ராமநாதபுரம் வரைக்கும் வந்து படம் போட்டு பேசிட்டு போனார். இப்போ ஒரு டைரக்டர் ஆகி ஒரு படம் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு படம் பண்ணக்கூடிய சூழலில் இப்போ கொஞ்சம் சார்ட்ட பேசுவார். அப்போ எனக்கு பயம் இருந்தது, ஏதாவது சொல்லிடுவாரோ. ஏன்னா அவர் நிறைய நாடகம் பார்த்துட்டு இருக்காரு, பல வகையான நாடகங்கள். இங்கே மட்டும் கிடையாது, கர்நாடகாவில் நாடகம் பார்க்குறாரு, டெல்லி போகிறாரு, என்எஸ்டியோட தொடர்பு இருக்கார். ஆனால் இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாடகம் முடிஞ்சதுமே அவர் சொன்னது, இது வந்து அவர் சொன்ன விஷயம், இது வந்து எனக்கு கொஞ்சம் நிமிஷம் வந்து வந்து சிறைச்சாலை மாதிரி எனக்கு தோணலை, இது எங்கேயோ இருந்த மாதிரி, இது வந்து ஒரு சாதாரண காமெடி நாடகமாக எனக்கு தோணலை, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ரொம்ப முக்கியமான நாடகம், இதை எப்படியாவது வெளியே எடுத்து வரணும், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன் சொன்னது. உண்மையிலே அது பெரிய மறக்க முடியாத ஒரு விஷயம் தான். இதுதான் வந்து அவர்கிட்ட வந்து அந்த வார்த்தையை வாங்கினது. கண்டிப்பாக டாக்டரேட்டுக்கு முன்னாடி ஒரு டாக்டரேட் வாங்கியிருக்கீங்க. ஆமாம். ஆக மொத்தத்தில் சிறை நிலவாசிகளோட வாழ்வியலை ஒரு டாக்டரேட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆவணப்படுத்தி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு இயக்குனராகவும் இல்லாமல் இந்த சமூகத்துக்கு மறைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு ஆவணப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த சமூகத்துக்கு உங்களை மாதிரியான மனிதர்கள் தான் முன்னுதாரணம். அடுத்த தலைமுறைக்கும் இந்த விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுல உங்களோட பங்கு அதீதமானது. உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் உங்களோட வேலைகளுக்கும் ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. அருமையான ஒரு நிகழ்வாக அமைச்சிருக்கு இன்னைக்கு. மிக்க நன்றி ஹரி. தேங்க்யூ.